இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விசாரணையை ஆரம்பிக்கலாமா? உங்க மேலயும் உங்க ஹஸ்பண்ட் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க மேடம். ஆனா எனக்கு இந்த மிஸ்டர் மோகன் கூட டிராமா பண்றதுக்கு எந்த விருப்பமும் இல்ல. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நீங்க பண்ண காரியத்தை நாங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் மிஸ்டர் சிவன். ரிப்போர்ட்டர்ஸ் வாழ்க. இன்னைக்கு நாம இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க யாரை கைது பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இவங்க தான் பிரபலமான ஆர்ஜே மிஸ்ஸஸ் ராதிகா யுவன். இந்த பொண்ணு தன்னோட ரேடியோ சேனல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட், பாசம், கம்பேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுறாங்க. ஆனா அவங்க தான் பிள்ளைக்கு தாய் பாசத்தை காட்டுறதுல தோத்து போயிருக்காங்க. அப்புறம் இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் யுவன். தன்னோட பிள்ளைய அடிப்பாரு, திட்டுவாரு, எமோஷனலி அபியூஸ் பண்ணுவாரு. சொல்லுங்க, இப்ப இருக்கிற மாடர்ன் பேரண்டிங் இதுதானா? உள்ள வந்து நீ என்ன நடக்குதுன்னு பார்த்தல்ல? தேங்க்யூ மிஸ்டர் மோகன். இந்த சம்பவத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்காக. இது என்னோட கடமை சார். மீடியாவில் என் இமேஜை டேமேஜ் பண்ற தப்பு பண்ணிட்டடா நீ. டைரியில முதல்ல எழுத போறது உன் பேரு தான். என் முதலடியே உனக்கு தான். இதெல்லாம் உண்மைதான். அதாவது ராதிகா மேடமும் யுவன் சாரும் என்னோட நெய்பர்ஸ் தான். அதே மாதிரி அவங்க பையனை அவங்க போட்டு டார்ச்சர் பண்றதும் உண்மைதான் சார். குழந்தைய அவங்க வெளியே விளையாட அனுப்புறது இல்ல. இது இன்னைக்கு நடந்த விஷயம். எல்லா பசங்களும் மானச விளையாடுறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க மானச கீழே அனுப்பவே இல்லை. அதுவும் இன்னைக்கு லீவு. அது மட்டும் இல்ல, மானஸ் ஒரு வழியா எப்படியோ விளையாடுறதுக்காக கீழே வந்தான். இவங்க வந்து கோவத்துல எல்லா குழந்தைங்களுக்கு முன்னாடி மானச இழுத்துட்டு போயிட்டாங்க சார். குழந்தை ஓன்னு அழுதான். மானஸ் மட்டும் இல்ல, அதை பார்த்த மத்த குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க சார். அதுவும் இல்லாம அவங்க சின்ன பசங்க. இவங்களை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. உஷா மேடம், நம்ம சிட்டியோட மிகப்பெரிய பேரண்டிங் கவுன்சிலர் உஷா மேடம். உஷா மேடம் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிவாதம். பிடிவாதத்துல நம்பர் 1. இவங்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பாருங்களேன்.